வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு மிக முக்கியமான, நாம் அனைவரும் மனதிலும் பல ஆண்டுகளாக இருக்கும் ஒரு பெரிய கேள்வியை பற்றி தான் மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். மழை காலங்களில், குறிப்பாக வானத்தில் இடி இடித்து மின்னல் வெட்டும் நேரங்களில் நாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம். இடி இடிக்கிற போது செல்லை நோண்டாதே, தூக்கி போடு, மின்னல் தாக்க போகிறது என்று மிக பதற்றமாக சத்தம் போடுவார்கள். நாமும் அந்த பயத்தில் உடனே மொபைல் டேட்டாவை ஆஃப் செய்துவிட்டு போனை ஒரு மூலையில் வைத்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து விடுவோம். ஆனால் நிஜமாகவே இடி இடிக்கும் போது செல்போனால் மின்னல் தாக்குமா? செல்போனில் உள்ள கதிர்வீச்சுகள் மின்னலை ஈர்க்கும் தன்மை கொண்டவையா? இது உண்மையா அல்லது வெறும் கட்டுக்கதையா? இதை பற்றி அறிவியல் உண்மைதான் இன்று நாம் முழுமையாக புரிந்து கொள்ள போகிறோம். முதலில் இந்த பயம் எங்கு, எப்படி தொடங்கியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் முந்தைய காலத்தில் இருந்து நம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், முந்தைய காலங்களில் நாம் பயன்படுத்திய லேண்ட்லைன் தொலைபேசிகள், அதாவது வயர் மூலம் இணைக்கப்பட்ட செல்போன்கள். லேண்ட்லைன் தொலைபேசிகள் வெளியில் உள்ள தொலைபேசி கம்பங்களில் இருந்து காப்பர் வயர்கள் மூலமாக நேரடியாக நம் வீட்டுக்குள் இணைக்கப்பட்டிருக்கும். இடி மின்னல் ஏற்படும் போது அந்த மின்னல் வெளியில் உள்ள தொலைபேசி கம்பத்தையோ அல்லது அதில் உள்ள வயர்களையோ தங்கினால் அந்த அபரிதமான மின்சாரம் அந்த வயர்களின் வழியாக மிக வேகமாக பாய்ந்து நம் வீட்டுக்குள் இருக்கும் லேண்ட்லைன் ரிசீவை வந்தடையும். அந்த நேரத்தில் யாராவது லேண்ட்லைன் போனில் பேசிக் கொண்டிருந்தால் அந்த மின்சாரம் அவர்கள் உடலிலும் பாய்ந்து பெரும் ஆபத்தை, சில நேரங்களில் உயிரிழப்பை கூட ஏற்படுத்தியிருக்குது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை நேரில் பார்த்தவர்கள் அல்லது செய்தியில் படித்தவர்கள் தொலைபேசி பேசினால் மின்னல் தாக்கும் என்று ஒரு பொதுவான முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் காலம் மாறியது. தொழில்நுட்பம் வளர்ந்து லேண்ட்லைன் காலத்திலிருந்து மாறி இப்போது கையில் எங்கு எடுத்து செல்லக்கூடிய வயர்லெஸ் தொழில்நுட்பமான செல்போன் அல்லது ஸ்மார்ட் போன் காலத்திற்கு வந்துவிட்டோம். செல்போன்கள் லேண்ட்லைன் போன்களை போல எந்த ஒரு வயர் மூலமாகவும் வெளியில் உள்ள கம்பங்களோடோ அல்லது மின்சார இணைப்புடனோ நேரடியாக இணைக்கப்படவில்லை. செல்போன்கள் மின்காந்த அலைகள், அதாவது ரேடியோ அலைகள் மூலம் இயங்குகின்றன. இந்த ரேடியோ அலைகள் மின்னலை ஈர்க்கும் என்றால் அறிவியல் பூர்வமாக அது முற்றிலும் சாத்தியமற்றது. ரேடியோ அலைகளும் மின்னல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரேடியோ அலைகள் மின்னலை ஈர்க்கும் காரணம் கிடையாது. மின்னல் என்றால் என்ன, அது எப்படி பூமியை நோக்கி வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த சந்தேகம் உங்களுக்கு முழுமையாக தீர்ந்துவிடும். வானத்தில் உள்ள மேகங்களில் நீர்த்துளிகளும் பனித்துளிகளும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது அங்கு ஒரு மாபெரும் நிலையில் மின்சாரம், அதாவது எலக்ட்ரிசிட்டி உருவாகிறது. மேகத்தின் ஒரு பகுதியில் நேர்மின் துகள்களும் மறுபகுதியில் எதிர்மின் துகள்களும் சேகரமாகின்றன. இந்த மின் அழுத்தம் அதிகமாகும் போது அது பூமியை நோக்கி பாய முயல்கிறது. அப்படி பாயும் போது பூமியில் உள்ள எந்த பொருளும் மின்சாரத்தை மிக எளிதில் கடத்துமோ, அதாவது மின் தடையின்றி செல்ல எந்த பொருளும் எளிதான பாதையை அமைத்து கொடுக்கிறதோ அந்த பொருளை நோக்கிதான் மின்னல் பாயும். குறிப்பாக உயரமான மரங்கள், உயரமான கட்டிடங்கள், செல்போன் டவர்கள், மின் கம்பங்கள் அல்லது திறந்த வெளியில் நிற்கும் உயரமான பொருட்கள் போன்றவற்றை தான் மின்னல் எளிதில் தாக்கும். அப்படி பார்த்தால் நம் கையில் வைத்திருக்கும் செல்போன் சிறிதளவு உலோகம் இருக்கிறதோ அது மின்னலை ஈர்க்காதா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். உங்கள் செல்போனில் இருக்கும் உலோகத்தின் அளவு மிக குறைவானது. அந்த சிறிய அளவிலான உலோகம் வானத்தில் இருந்து வரும் ஒரு பிரம்மாண்ட மின்னலை ஈர்க்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. உயரமான நீங்கள் ஒரு பாதுகாப்பான கான்கிரீட் கட்டிடத்துக்குள் இருந்து கொண்டு இடி இடிக்கும் போது உங்கள் செல்போனில் பேசினால் மின்னல் உங்கள் வீட்டின் மேல்கூரை அல்லது உங்கள் வீட்டில் உள்ள இடித்தங்கிய தாக்குமோ தவிர நீங்கள் கையில் வைத்திருக்கும் செல்போனை தேடி வந்து தாக்காது. இதை உலகெங்கிலும் உள்ள வானிலை ஆய்வாளர்களும் அறிவியல் அறிஞர்களும் பல முறை ஆணித்தரமாக நிரூபித்து உள்ளார்கள். செல்போன்களில் மின்னல் இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இதுவரை இல்லை. பின் ஏன் சில செய்திகளில் செல்போன் பேசிக் கொண்டிருந்தவர் மீது மின்னல் பாய்ந்து பலி என்று செய்திகள் வருகின்றன? இதற்கு செல்போன் காரணம் அல்ல, அவர்கள் நின்று கொண்டிருந்த இடம்தான் காரணம். இடி மின்னல் வரும்போது ஒருவர் திறந்த மைதானத்தில் நின்று கொண்டோ அல்லது ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டோ அல்லது ஒரு உயரமான மலைமுகட்டில் நின்று கொண்டோ செல்போன் பேசினால் மின்னல் அவரை தாக்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனென்றால் அந்த திறந்த வெளியில் அவர்தான் மிகவும் உயரமான பொருளாக இருக்கிறார்.
மின்னல் எளிதாக பாய்வதற்கு அவர் உடல் ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. அவர் கையில் செல்போன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த இடத்தில் நின்றால் மின்னல் தாக்கத்தான் செய்யும். இதை தவறாக புரிந்து கொண்டு செல்போன் பேசியதால் தான் மின்னல் தாக்கியது என்று மக்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இடி மின்னலின் போது செல்போன் பயன்படுத்துவதில் ஒரே ஒரு ஆபத்து மட்டும் உள்ளது. அது என்னவென்றால், உங்கள் செல்போனை சார்ஜில் போட்டுக்கொண்டு பிளக் பாயிண்டில் சுவிட்ச் ஆன் செய்தபடி பயன்படுத்துவது. இது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகும். ஏனென்றால், நீங்க செல்போனை சார்ஜில் இணைந்திருக்கும் போது உங்கள் போன் உங்கள் வீட்டின் மின்சார வாரியின் அமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. மின்னல் வீட்டின் மின் கம்பத்தையோ அல்லது டிரான்ஸ்பார்மையோ தாக்கினால் அந்த உயர் மின்சாரம் வீட்டின் வயர்கள் வழியாக பாய்ந்து சார்ஜர் மூலமாக உங்கள் செல்போனை வந்தடையலாம். அப்போது போன் வெடிக்கவோ அல்லது போனை பயன்படுத்தும் நபர் மீது மின்சாரம் பாய்ந்து கடும் தீக்காயங்கள் அல்லது உயிரிழப்பு ஏற்படவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே இடி இடிக்கும் போது லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி மற்றும் சார்ஜரில் போடப்பட்ட செல்போன் போன்ற பிளக்கில் இணைக்கப்பட்ட எந்த ஒரு மின்சாதன பொருளையும் பயன்படுத்தவே கூடாது. மின்னல் என்பது லட்சக்கணக்கான வேல்டு மின்சாரத்தை கொண்ட ஒரு இயற்கை சக்தி. அது நம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வெப்பத்தை உமிழக்கூடியது. சூரியனின் மேல்பரப்பில் இருக்கும் வெப்பத்தை விட மின்னலின் பல மடங்கு அதிக வெப்பம் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் தாக்கும் போது நம் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் செல்போனை பொறுத்தவரை அது எந்த வகையிலும் மின்னலை ஈர்க்கும் ஓர் காந்தம் கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நெருக்கமானவர்களோ அல்லது உறவினர்களோ இடி இடிக்கும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் கோபப்படாமல் அவர்களிடம் இந்த அறிவியல் உண்மையை எடுத்து கூறுங்கள். வீட்டுக்குள் பாதுகாப்பாக அமர்ந்தபடி சார்ஜர் போடாத செல்போனை பயன்படுத்துவதால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே திறந்த வெளியில் இருப்பதே உண்மையான ஆபத்து என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். மழை காலங்களில் இடி மின்னலில் இருந்து தப்பிக்க சில அடிப்படையான பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும்.